ஹலோ காய்ஸ், நான் தாங்க எஸ்டி பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் எஸ்டி அப்படிங்கிறீங்கன்னா, இன்றைக்கி தாங்க பிளாக் பிளாஸ்டர் மேட்ச்னு நினைக்கிறாங்க. ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் பயங்கரமாக இருக்கும், எப்போவுமே பயங்கரமாக இருக்கும். ஓகேவா, இன்றைக்கி நம்ம சேம் டீமில் தான் ஆட போகிறோம். மேட்ச் சேஞ்ச் பண்ணலாம்னு நினச்சேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா என்ன சொல்கிறது தெரியல எனக்கு. ஓகே, நம்ம எப்பவுமே இம்பேக்ட்லாம் ஒரே மாதிரி தான் வச்சு விளாடுவோம். ஓகேவா, ஓகே அதே தாங்க. பிஃபோர் த ப்ராக்டிஸ்க்கு எல்லா மேட்சும் வித்தியாசமாக விராட் கோலி ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. செம்மையாக இருக்காது பார்க்க. ஓகே, ப்ராக்டிஸ்லாம் முடிச்சாச்சு. ப்ராக்டிஸ் முடிச்சோன்னே இங்கே ஏதோ பண்ணுறாங்க. ஓகே முடிச்சாச்சு. கமெண்டேட் பண்ண மாட்டேங்க. டாஸ் தாங்க ஒரு முக்கியமான விஷயமே. டாஸ்ன்றது ஒரு சிறப்பான விஷயம், தரமான விஷயம். எப்படின்னா நம்ம சொல்லலாம்ல, டாஸ் ஒரு முக்கியமான விஷயம். டாஸ் நம்ம ஜெயிச்சு பவுலிங் எடுத்திருக்கோம். நம்ம வழக்கம் போல் பவுலிங் தான் எடுப்போம். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான், நான் பவுலிங் எடுத்துட்டு நம்மளுக்கு பழக்கப்பட்ட விஷயம். டோனி இங்கே பாருங்கள், டோனி ஓப்பனிங் இறங்கினானுங்க. எனக்கு அதாங்க அதிசயமாக இருக்குது இந்த மேட்ச்லேயே. டோனி ஓப்பனிங் ரெடி ஆர் கோ. டானஸ் வண்டி வந்துருச்சு. மிச்சில் ஸ்டாக் ஃபர்ஸ்ட் ஒரு போட போகிறாரு. ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு அவர். ஓகே அடுத்த மேட்ச் ஆட்டோ ப்ளே பண்ணுறேன். 5 minutes later. ஓகே, ஆட்டோ ப்ளே பண்ணி பார்த்தா 162க்கு 2 அடிச்சிருக்காங்க. எம்எஸ் டோனி தலை 81 அடிச்சிருக்காருங்க. அதிரடியாக விளையாடுருக்காரு தலை. நம்மளால் பார்க்க முடியாது. இங்கே சொதப்பியிருக்காங்க பவுலிங்கில் மிச்சில் ஸ்டாக் அண்டு கோ அப்படின்ற மாதிரி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம எப்பவுமே கேஎல் ராகுல் மற்றும் விராட் கோலி இறங்கியிருக்கோங்க. விராட் கோலி 96 ரன் அடிச்சிருக்காரு. லீடிங் ஆன் த ஃப்ரண்ட் அப்படின்ட்டு கேப் ஆரஞ்சு கேப்பாக அவுட்டாக தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் ட்வைன் பிராவோ இன்னும் அந்த ஐபிஎல் நம்ம இந்த ஐபிஎல் இருக்காருங்க. அவர் தான் அந்த சீனியர் பவுலராக இருப்பாருங்க. ஓகே அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பாலுங்க விராட் கோலி அகைன்ஸ்ட் ட்வைன் பிராவோ. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆஃப் த மார்க் வித் சிங்கிள். அப்பா ரிஸ்க்குங்க, சிங்கிள் போட்டாச்சு. கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் பால் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே என்ன வந்துடலே. ஃபர்ஸ்ட் பால் இந்த பக்கம் போகிறாரு. ஸ்வீப் டாட் பாலுங்க. காற்று வீடு நிலை வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே எனக்கு டாட் ஆடுறது நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். நான் சொல்கிறீங்க. ஓகே ரிஸ்க்கு. கட் ஷாட் சிங்கிள் கிடைக்கும். 2 பேரும் ஆஃப் த மார்க் வித் சிங்கிள். ஓகே 2 கிடச்சிச்சுங்க. இப்போ டபுள் விராட் கோலிக்கு. அடுத்த பால் ட்வைன் பிராவோ. நம்ம லாஃப்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். கேப் இருக்குது அடிச்சிருக்கோம். ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் 4 கிடைக்குங்க. முதல் பவுண்ட்ரி இந்த மேட்ச்சில், அதிரடியான மேட்ச்சில். ஓகே ஐயாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே பவர் பிளே வாய் வளருது இன்றைக்கி ஃபுல்லாகவே. சிங்கிள் ஒரு முடிவில் 9 for loss அப்போ தாங்க இருக்குது. ஓகே ரெண்டாவது ஒரு ஃபர்ஸ்ட் பால் கேரன் போலார்டு வந்திருக்காரு. அவருக்கு இந்த டீமில் மும்பை விட்டு டீம் மட்டும் தூக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாலே அட்டாக்கிங் போயிருக்கும். ஃபர்ஸ்ட் பால் 1 pitch 2 pitch 3 pitch 4 pitch பவுண்ட்ரி கிடைக்குங்க. பயங்கரமான ஷாட். இன்னொரு பவுண்ட்ரி விராட் கோலிக்கு. விராட் கோலி தானே, கேட்டால் தானே சொல்கிறேன். எஸ் விராட் கோலிக்கு இன்னொரு பவுண்ட்ரி. மீண்டும் லாஃப்ட் போகலாம். கேப் இருக்குது. செம்ம ஷாட்டு. 6 கிடைக்குங்க. அதிரடியான ஷாட் 6. திரும்ப லாஃப்ட் போகலாம். இந்த வாட்டி கேஎல் ராகுலுங்க. ஃபர்ஸ்ட் பால் லாஃப்ட் 6 போமா. 6ங்க. செம்ம ஷாட். இன்னொரு 6. ஓகே 6 அடிச்சோட்டம். என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்குது மேட்ச்சு. ஓகே செம்ம ஷாட். இறங்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஃப்ளிக்கு பவுண்ட்ரி கிடச்சிருக்குங்க கேஎல் ராகுலுக்கு. ஓகே திரும்பி லாஃப்ட் போகலாம். ட்வைன் பிராவோ இந்த டேக். 3rd ஓவருங்க இது. ஷாட் பவுண்ட்ரி கிடைக்கும். அசால்ட்டாக கிடச்சிருக்கு பவுண்ட்ரி விராட் கோலிக்கு. கேப்பில் அடிச்சாருங்க. நம்ம திரும்ப லாஃப்ட் போகலாம். தைரியமாக போகலாம். கேப் இருந்துகிட்டே தான் இருக்குது. செம்ம அலாட்டிருக்கார் கிங் கோலி. செம்ம ஷாட்டுங்க. இன்னொரு பவுண்ட்ரி கிடைக்கும் விராட் கோலிக்கு. பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ். அதிரடியான பேட்டிங் விராட் கோலி டெண்டு. இந்த லாஸ்ட் பால் ஒரு என்ன பண்ணலாம். இன்னொரு 4 அடிக்கிறாங்க. நல்ல பவுலிங் போட்டுட்ருக்காரு. அண்ணா ஷாட் இதுவும் 4. அதே மாதிரி இருந்துச்சுங்க ரீப்ளே மாரி. மீண்டும் 4 ஹேட்ரிக் ஆஃப் த பவுண்ட்ரிஸ். அப்பா பயங்கரம். சேர் பண்ணுறாங்க எல்லாமே. இங்கே பாருங்கள் ஆடியன்ஸ்லாம் சேர் பண்ணுறாங்க. பயங்கரமான பேட்டிங். ஓகே 4th ஓவர் கேரன் போலார்டு திருப்பியும் அட்டாக் வந்திருக்காரு. ஷாட்டுங்க கடாசி இருக்காரு. 4 கிடைக்கும். 1 pitchங்க. ஜஸ்ட் 1 pitch. ஓகே அடுத்த பால் நான் பறக்க போகுதுன்னு தெரியலையே. திரும்பி லாஃப்ட் போகலாம். தைரியமாக தூக்கி அடிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் இருக்கா? இருக்கு 4 கிடைக்குங்க. டிஸ்டன்ஸ்னா இருக்கிறது 4 கிடச்சிருக்கீங்க கேஎல் ராகுலுக்கு. 50 ரன் பார்ட்னர்ஷிப் அண்ட் டெஸ்ட்டு 20 balls ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன் சேஸு. ஆஹா காற்று வேண்டிய நிலை. 2 பால் டாட் பண்ணிருக்காரு கேஎல் ராகுல். இந்த பால் ஒரு லாஃப்ட்டுக்கு தைரியமாக போகலாம். மீண்டும் ஷாட்டு காலிங்க.
ஆஹா, ஸ்வீப் வாட பார்த்தோம். கேல் ராகுல் கான் ஃபார் 20. ஸ்ரேயஸ் ஐயர் மீண்டும் இறக்கிருக்கோங்க. இன்னொரு சான்ஸ் அவர் கொடுப்போம். அவர் இந்த மேட்ச்சில் அடித்தானா அடுத்த மேட்ச் இருப்பார், இல்லைனா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேங்க. நான் தெரிஞ்சு நான் தூக்க போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பால் தூக்கிட்டே ட்ரை பண்ணிருக்கோம். காட்டு இல்லை. விராட் கோலி 12 பால்ஸில் 32 அடிச்சிருக்காருங்க. செம்மையாக விளாண்டுருக்காரு நீ கேட்டால். ஆஹா, பால் எங்கேயோ போச்சு, எங்கேயோ ஆட்டா இருக்கு காலின்னு நினைக்கிறேன். ஐயோ, முடிஞ்சா ரிவ்யூ போகலாம். தைரியமாக ரிவ்யூ போயிருக்கோம். ஓகே, ரிவ்யூ போடுறது ஒரு கரெக்டாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஓ, என்னாச்சுன்னு தெரில. நல்லா பால் ஆனால் நான் தெரிஞ்சு அவுட்டு தான் எனக்கு க்ளோஸுங்க. ஆனால் அது செம்ம க்ளோஸ். அது வெளியே போயிருக்குமா காலி நினைக்கிறேங்க. முடிஞ்சுங்க. விராட் கோலி கான் ஃபார் 13 பால்ஸ் 32 ரன்ஸுங்க. செம்மையாக ப்ளே பண்ணிருந்தாரு. திருப்பியும் ட்விஸ்ட் இருக்கு போல் அந்த கேமில். செம்மனா விராட் கோலி ட்ராப்பாக இறங்குறோம். ஜெட் பட்டிதார் ஃபர்ஸ்ட் பால். டுவேன் பிராவோ ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காரு கேமில். 2 விக்கெட் பேருக்கு இயர்லியாகவே. ஓகே, டுவேன் பிராவோ வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ஆஃப் த மார்க். இது சிங்கிள். ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்ட்ரைக்கு வருவார். இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வச்சு ஒரு லாஃப்ட் ட்ரை பண்ணலாம். ஸ்ரேயஸ் ஐயர் கேப்பு பவுண்ட்ரி கிடைக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு. இதுதான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சையும் சேர்த்து பார்த்தா. ஸ்ரேயஸ் ஐயர் ஆன் 5 அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் ஆகும். சமயம் வந்திருக்காரு அட்டாக்கு. ஃபர்ஸ்ட் பாலே 150 போட்டிருக்காரு. 150 அடிச்சிட்டோங்க. பவுண்ட்ரி கிடைக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு. அவரோட 2வது பவுண்ட்ரி இந்த மேட்ச்சில். ஸ்ரேயஸ் ஐயர் அவரோட ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஸ்கோர் இது. எவ்வளோ ஆக போகுது? ஆஹா, செம்ம ஷாட்டு. இன்னொரு 4 கிடைக்குங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு. பிரில்லியன்ட் பேட்டிங் விளாண்டுருக்கார் ஸ்ரேயஸ் ஐயர். இங்கே ஒரு மேட்ச் அடிக்கலை அப்படின்ற மாதிரி யோசிச்சு இந்த மேட்ச் அடிக்கிறார் ஸ்ரேயஸ் ஐயர். செம்ம பேட்டிங். இந்த பால் ஐயோ க்ளோஸ். இதுவும் க்ளோஸ். ரிவ்யூ போகலாம், தைரியமாக போகலாங்க. எனக்கு கேட்டால் வெளியே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. மிஸ்ஸிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. வெளியே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஐயோ, இருங்க ரிவ்யூ க்ளோஸுங்க. ஆனால் வெளியே போயிருக்க வாய்ப்பு அதிகம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓ போச்சு. நல்ல பால். வெளியே போயிருக்கு. காலி இல்லைங்க. நாட் அவுட். செம்ம டிசிஷன் நம்ம எடுத்திருக்கோம். ரிவ்யூ எடுக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் டாட்டான்னு போயிருப்பார். நல்ல டிசிஷன். நாட் அவுட்டுக்கு அடுத்த பாலே நம்ம லாஃப்ட்டு போகலாங்க தைரியமாக. லாஃப்ட்டு போயிருக்கோம். ஷாட். பவர் லாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. 6 ஓவர் முடிவில் 70-2 அப்படின்ற மாதிரி நிலமையில் இருக்குங்க. இப்போ பவர் பிளே முடிஞ்சோடனே ரவீந்திர ஜடேஜா அட்டாக் வந்திருக்காரு அகெயின்ஸ்ட் ரஜத் பட்டிதார். ஃபர்ஸ்ட் பால் இறங்கி வந்திருக்கோம். ஸ்டோனி ஸ்டம்பிங் முடிஞ்சுங்க. காலி. இன்னொரு விக்கெட் எழுதி வச்சுக்கோங்க சிஎஸ்கேக்கு. அவுட்டு. ரஜத் பட்டிதார் கான் ஃபார் 1. கால் முடிஞ்சுங்க. சிஎஸ்கே ஆன் டாப். கிளென் மேக்ஸ்வெல் இறங்கியிருக்காரு. அவங்களோட ஃபர்ஸ்ட் பால் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் எடுக்கு அகெயின்ஸ்ட் ஜடேஜா. ஆஃப் த மார்க்காக இருக்குது. கிளென் மேக்ஸ்வெல் சிங்கிள் போனதுக்கப்புறம் நம்ம லாஃப்ட் ட்ரை பண்ணலாம். கிளென் மேக்ஸ்வெல் தூக்கி அடிச்சிருக்கோம். மூக்கு மேலே ராஜா. முடிஞ்சுங்க. 7 ஓவரில் 4 விக்கெட்டுக்கு 72. லிவிங்ஸ்டன் போன மேட்ச் சூப்பராக ஆடினார். இந்த மேட்ச் ஆடுவாராம் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பால் லிவிங்ஸ்டன். ஃபர்ஸ்ட் பால் ஐயோ முடிஞ்சுங்க. ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட பார்த்தோம். முடிஞ்சு. ஷேக் ரஷீத் அந்த ஹேட்ரிக் பால். ரவீந்திர ஜடேஜா மேஜிக்காக போட்டிருக்காரு. ரவீந்திர ஜடேஜா கான் இல்லைங்க. ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் ஒரு சைடில் 22 ரன் அடிச்சிருக்காரு. லாஃப்ட்டுக்கு போகலாம். ஸ்ரேயஸ் ஐயர் வச்சு தூக்கி அடிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் இல்லை. 1 ரன் கிடைக்கும். ஓகே, 1 ரன் தான் கிடச்சிருக்கு. 5 கீழே வந்திருக்கும். 76 5ங்க. ஷேக் ரஷீத் வச்சு நம்ம சான்ஸ் எடுக்கலாமான்னு யோசிக்கிறேன் நான். பார்ப்போம். லாஃப்ட்டு போகலாமா, சிங்கிளே போகலாமா? சிங்கிளே எடுப்போம். ஷார்ட் சிங்கிள் கிடைக்கும். இன்னும் 86 அடிக்கணும். 75 பந்தில் விக்கெட் இல்லைங்க. கொலாப்ஸ் ஆகுது. மீண்டும் கொலாப்ஸ் ஆகுது. கிறிஸ் மாரிஸ் அந்த அட்டாக். ஃபர்ஸ்ட் பால் நம்ம அட்டாக் பண்ணாங்க. ஓகே, 1 பவுன்ஸ். நல்ல வேலை காலி இல்லைங்க. சரியாக பட்டிருந்தா காலி. ஷேக் ரஷீத் வச்சு நம்ம சான்ஸ் எடுத்தே ஆகணும். சான்ஸ் எடுத்தால் தான் பிழைக்க முடியுன்ற மாதிரி காலிங்க. போல்டு. முடிஞ்சு போச்சே மேட்ச்சு. பவானிக்கு அந்த அட்டாக் அப்படின்ற மாதிரி பவானிக்கு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் கிறிஸ் மோரிஸ் செம்மையாக போட்டிருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் பால் லாஃப்ட் போகலாம். தூக்கி அடிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் இருக்கா? 1 பீஸ் 2 பீஸ் 2 ரன்ஸ் போடலாம். ஓகே, 2 ரன்ஸ் கிடைக்கும். 9 ஓவர் முடிவில் 86 for 6.
ஓகே பிரேக் முடிஞ்சிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. செம்ம ஷாட் தூக்கி அடிச்சிருக்கோம் 6. எப்பா ஆல்மோஸ்ட். சரி கேர்ள்ஸ்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. சரி வச்சு இன்னொரு லாஃப்ட்டுக்கு போகலாம் தைரியமா. ஷாட் தூக்கி அடிச்சிருக்கோம். ஒன்றுங்க 10 ஓவர்ஸ் முடிவில் 97 for 6 அப்படின்ற மாதிரி இம்பேக்ட் பிளேயர் வந்திருக்கு. இது தாங்க ஒரு ஆபத்து. தினேஷ் கார்த்திகை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். வாஷிங்டன் சுந்தர் போல பேட் கமின்ஸ் போல ஆட் பண்ணோம், ஆட் பண்ண முடியல. அப்புறமா ஷேக் ரஷீத் போல ஆட் பண்ணோம், அதுக்கும் ஆட் பண்ணனே. ஷேக் ரஷீத் போல ஆட் பண்ணேன். அப்புறம் முடிஞ்ச போச்சுங்க, அவர் வரைய மாட்டுறாரு. பாருங்கள் எனக்கு செம கொலாப்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டே சையர் டு முகமது ஷமி தூக்கி தாங்க அடிச்சிருக்கோம். ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு 80+ இல்லைங்க, காலி. யார் அவுட்டு முடிஞ்சு? பவன் நெகி அவுட்டு. வாஷிங்டன் சுந்தரத்துக்கு ஃபஸ்ட்டு 80+ ரேஸ் இருக்குது இந்த எம்பிஎல் சீசனில். அதுவும் 4th மேட்ச்சில் தான் வந்திருக்கு. ஓகே ஷாட் 1 பவுன்ஸுங்க. மீண்டும் 1 பவுன்ஸ் 99 இருக்கும். வாஷிங்டன் சுந்தர் இறங்கியிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் பால் வாஷிங்டன் சுந்தருக்கு ஆளாக போகிறான் தமிழ்னு சொல்லும் போது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. மேட்ச் ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே கையில் முதல் தோல்வி பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். தூக்கி அடிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் இல்லை. மீண்டும் ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். அப்பா 10 ஓவர் 11 ஓவரில் மேட்ச் முடிக்கிறவங்க நம்ம. ஆனால் அந்த மேட்ச் பாருங்கள் ஒரு இதாகிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. தூக்கி அடிச்சிருக்காரு. டிஸ்டன்ஸ் இருக்கா? அவுட்டுன்னு நினைக்கிறாங்க. அவுட்டுங்க முடிஞ்சு. 8வது விக்கெட் காலி. பேட் கமின்ஸ் இறங்கியிருக்காரு. செம்ம கொலாப்ஸ் பேட்டிங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் நினைக்கிறேன். நம்ம என்பிஎல்லே ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் நினைக்கிறேன் எனக்கு. தூக்கி அடிச்சிருக்காருங்க. பேட் கமின்ஸ் அவுட்டுங்க. முடிஞ்சுங்க. மிச்சர் ஸ்டாக் அந்த ஹேட்ரிக் பால். முகமது ஷமி 2வது ஹேட்ரிக் பாலுங்க இது இந்த மேட்ச்சில் மட்டுமே. ஷார்ட் ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஒரு 1 ரன் கிடைக்கும். மேட்ச் ஆல்மோஸ்ட் கையில் கொடுத்துட்டோம் சிஎஸ்கேக்கு. இனிமேலும் முடியாதுங்க. 32 24 பால். ஸ்டே சையரோட எதாவது பண்ண முடியுமா? லாஃப்ட்டு போகலாம், தைரியமாக போகலாம். ஆனால் ஒன்றும் பிரோஜனம் இருக்காதுன்னு கேட்டால். முடிஞ்சுங்க. இதுவும் முடிஞ்சு. மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கோம். டோனி மேன் ஆஃப் த மேட்ச் 81 runs 58 balls. ஓகே பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் இடத்துல தான் இருக்கும். சிஎஸ்கே வந்து ஓகே எங்கே இருக்காங்க அது வந்துடல. டோனி இருக்காருங்க 5 6. நம்ம டீம் இருக்குது 122. விராட் கோலி தான் அந்த டாப், அந்த ஆரஞ்சு கேப். ஓகே அடுத்த மேட்ச் நம்ம யாருக்கு கூட பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. ஓகே காய்ஸ் அடுத்த சந்திப்போம். பாய்.